ஹலோ. நான் வந்து இப்போ ரெட் ஹேட் சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸ் எடுக்க போகிறேன். ரெட் ஹேட் சர்டிஃபைடு இன்ஜினியரிங் முடிக்கணுன்னா மொத்தமாக 3 பேப்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 பேப்பர் சொல்ல முடியாது, 3 புக் இருக்குது. ஒன்று வந்து RH033, இன்னொன்று RH133, அப்புறம் RH253. ஸோ ஃபஸ்ட்டு RH033ல் வந்து 8 மாடியூல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் மாடியூல் இதில் வந்து பேசிக் கமாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஓகே, இங்கே என்னென்னா நம்ம பேசிக் கமாண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இங்கே யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து மற்ற லினக்ஸ் கர்னல் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி சிஸ்டம்னா ஃபெடோராவில் யூஸ் பண்ணலாம், சென்டோஎஸில் யூஸ் பண்ணலாம், உபுண்டூவில், அப்புறம் ரெட் ஹேட்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சிஸ்டம் வந்து சென்டோஎஸ். அது வந்து ரெட் ஹேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பேசிக் கமாண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி இந்த பவுண்டுன்ற ஒரு சிம்பிள் இருந்தாலோ இல்லைன்னா இந்த டாலர் சிம்பிள் இருந்தாலோ அதுக்கப்புறமா நீங்கள் எதனா இன்புட் கொடுக்கலான்னு அர்த்தம் சிஸ்டமுக்கு மோஸ்ட்டாக, ஓகேவா? ஸோ இப்போ இந்த பவுண்டுன்ற சிம்பிள் எப்போ வரும்னா நீங்கள் வந்து ரூட் யூஸராக இருக்கிறப்ப வரும். டாலருன்ற சிம்பிள் எப்போ இருக்கும்னா நீங்கள் வந்து சாதா யூஸராக இருக்கிறப்ப வரும், ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் ப்ரெசண்ட்டாக எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ சைட் பை சைடாக எடுத்துகிட்டு போயிட்டேன்னா இந்த பிபிடிக்கும் உங்களுக்கும் நல்ல சிங்காக இருக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண பிடிக்கும். ஸோ அது என்ன மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள் வேணும்னா. ஸோ கரண்ட் ப்ரொஃபைல் இங்கே போயிடுவேன், கலர்ஸ்குள்ளே போயிடுவேன், யூஸ் கலர் ஃப்ரம் தீமை எடுத்து விட்டுட்டு டெக்ஸ்ட் கலரை யூஸ்வலாக நான் எல்லோ வச்சுருவேன். சும்மா அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதை எல்லோ வச்சுட்டு அடுத்து இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டுன்னு வச்சுருவேன். இது ஆக்சுவலாக டெஸ்க்டாப் பேக்ரவுண்டில் இருக்க டிரான்ஸ்பரண்ட் வியூ எடுத்து வந்து கொடுத்துருது நம்மளுக்கு. ஸோ அடுத்து இது வந்து ஒரு கொஞ்சம் அந்த கலர் இருக்க தொட்டு ஒரு சில இடத்துல தெரியாது. ஸோ நம்ம பேக்ரவுண்டையும் நம்ம வேணால் பிளாக்காக மாற்றிக்கலாம். ப்ரொஃபைலில் போய்ட்டு டிஃபால்ட் ப்ரொஃபைலே எடிட் பண்ணி மறுபடியும் டெர்மினல் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸில் வந்து ட்ரான்ஸ்பரன்சி நல்லா கம்மியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் இதே டெஸ்க்டாப் மேலே இருந்தாக்கா உங்களுக்கு தெரியும் அது என்ன எஃபெக்ட்னு, ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பேசிக் கமாண்டில் வந்து பிடபிள்யூடி பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ டாலர் சிம்பிள் இருக்குது. ஸோ டாலர் சிம்பிள் இருக்க தொட்டு நான் வந்து சாதா லோக்கல் யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன் பாலான்ற பேர் வச்சுட்டு, ஓகேவா? ஸோ இப்போ பிடபிள்யூடி அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக எந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கேன்னா home/home/பாலான்ற டைரக்டரிக்குள்ளே இருக்கேன் நான். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த டைரக்டரிக்குள்ளே அப்படின்னா இதை நான் கிராஃபிக்கலாகவும் காமிக்கிற பாருங்கள். இந்த ஹோம்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனாலே எனக்கு பாலான்ற ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ நான் அங்கே தான் இருக்கேன் இப்போ. இந்த ஹோமில் பாலான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஸோ அங்கே வந்து டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணேன்னாக்கா எல்எஸ் போட்டு டெஸ்க்டாப்புன்றது காமிக்கணும், எனக்கு காமிக்குதுங்களா டெஸ்க்டாப்னு. ஸோ இதை வந்து லாங் லிஸ்டிங்கும் பண்ணலாம். லாங் லிஸ்டிங்னா என்னென்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இந்த இடத்துல இருந்தாக்கா உங்களுக்கு ஒன்று பக்கத்தில் காமிச்சிட்டே போவோம். அது ஒரு சில வாட்டி குழப்பம். ஸோ லாங் லிஸ்டிங்கிறது என்னென்னா LS-Lன்னு டைப் பண்ணோம்னாக்கா ஒன்று கீழே ஒன்று டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஃபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தாக்கா. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. இல்லைனா LL கமாண்டும் ஒரு சில வாட்டி ஒர்க் ஆகும். இதில் ஒர்க் ஆகுது இந்த சிஸ்டமில். ஒரு சில சிஸ்டமில் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து இந்த LS-L யூஸ் ஆகும் கரெக்டாக, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டச் கமாண்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து எந்த பாத்தில் கிரியேட் பண்ண போகிறோம் அது வந்து ஆப்ஷனலு. அப்புறம் என்ன ஃபைல் பேர் கொடுக்க போகிறோம், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் touch file.txt அதை இங்கே கொடுக்கலாம். touch file.txt அப்படின்னு என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ எல்எஸ் போட்டாக்கா உள்ளே இருக்கிறதெல்லாம் காமிக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்களா file.txt பக்கத்தில் காமிக்குது. இதுவே உங்களுக்கு ஒன்று கீழே ஒன்று வரணும்னா ls-l லாங் லிஸ்டிங் பண்ணாக்கா உங்களுக்கு ஒன்று கீழே ஒன்று காமிக்குது. ஸோ அடுத்தது டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணணும்னு. டைரக்டரியும் பெருசு இல்லைங்க, mkdir கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் காமிச்சிடும். mkdir ஓகேவா, DARECTORY அப்படின்னே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணிக்கலாம், FOLDER அப்படின்னு. இப்போ ls-lன்னு போடலாம். ஸோ ஒன்று கீழே ஒன்று காமிக்குதுங்களா, ஃபோல்டர் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அது ரெண்டு பேசிக் கமாண்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மற்ற பேசிக் கமாண்ட், இப்போ காப்பி கமாண்டு பற்றி பார்க்கலாம். காப்பி கமாண்ட் என்னென்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போட போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து கமாண்ட் வந்து காப்பி, அப்புறம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம் அதுதான் சோர்ஸு, எங்கே போய் அதை காப்பி பண்ண போகிறோம், எங்கே போய் அதை பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுதான் டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து RVF இந்த 3 இதுவும் நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, மற்ற எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஆறுன்றது பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணுறீங்கன்னா காப்பி ஆகாது, ஏன்னா அது ஃபோல்டர் நான் அதை காப்பி பண்ணலன்னு சொல்லிடும். ஸோ நீங்கள் இதுவே -r யூஸ் பண்ணிங்கன்னா ரிகர்சிவாக அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன ஃபைல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி உங்கள் டெஸ்டினேஷனில் வச்சிடும். வர்போஸ்னா எந்த ஃபைலை இப்போ காப்பி பண்ணிட்டு இருக்கேன்றதை அது அவுட்புட்டில் உங்களுக்கு காமிக்கும். எஃப்னாக்கா அக்செப்ட் டிஃபால்ட் ஆன்சர், ஒய்ன்றது எஸ்ன்றது தான் டிஃபால்ட் ஆன்சராக இருக்கும் எப்போவுமே. அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, டெஸ்க்டாப்புக்குள்ளே நேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை க்ரியேட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப்பில் போகிறேன். இந்த சிடின்றது வந்து சேஞ்ச் டைரக்டரி டு டெஸ்க்டாப். டிஇ நமக்கு டேப் அமுக்குனாக்கா டெஸ்க்டாப்பில் போய்டும். இப்போ பாருங்கள் PWD போடுறேன். நான் இப்போ முன்ன வந்து இருந்தது ஹோம் பாலாக்குள்ளே தான் இருந்தேன், இப்போ வந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், அந்த பர்டிகுலர் ரூட்டு, ஓகே இது ரூட்டுன்னு இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இங்கே வந்து பாலான்னு இருக்க போகுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக ரூட்டுன்னு லாகின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் unless until necessary. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே mkdir அப்படின்னு போட்டு நேம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ls-l போட்டாக்கா அந்த ஃபோல்டர் காமிக்குதுங்களா நேம்ஸ்னு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போகலாம் நம்ம. இப்போ cdnames, இப்போ PWD போட்டோம்னாக்கா, இப்போ நான் முன்ன வந்து பாலாக்குள்ளே தான் இருந்தேன், அப்புறம் டெஸ்க்டாப்புக்குள்ளே போனேன், இப்போ மறுபடியும் CD போட்டு நேம்ஸ்குள்ளே போன தொட்டு இப்போ நான் அங்கே இருக்கேன்னு காமிக்குது. இப்போ இங்கே வந்து நான் டச் பண்ணுறேன், touch bala.txt அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ls போட்டிங்கன்னா bala.txt மட்டும் இருக்கா. ஸோ இப்போ வந்து இதிலேருந்து வெளியே வரணும், இந்த நேம்ஸ்குள்ளேருந்து. இப்போ PWD போட்டாக்கா நேம்ஸ்குள்ளே தான் இருக்கேன், அந்த நேம்ஸ் வந்து டெஸ்க்டாப் நான் திரும்பி வரணும்னா CD ஸ்பேஸ் டேஷ் டாட் அப்படின்னாக்கா எனக்கு பழைய டைரக்டரிக்கு போயிடும். இப்போ PWD போடுறேன் பாருங்கள், டெஸ்க்டாப்புள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்க்டாப்புள்ளே வந்தாச்சு நம்ம நேம்ஸில் இருந்துட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ண போகிறேன், அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறத காப்பி பண்ணி என்னோடய ஹோம் டைரக்டரிக்குள்ளே போட போகிறேன். ஸோ மறுபடியும் CD போட்டு டாட் போட்டு வெளியே வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன் PWD, இப்போ பாலாக்குள்ளே இருக்கேன் நான். ஆனால் டெஸ்க்டாப்பில் என்னோடய நேம்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை போய் கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நேம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா bala.txtன்னு ஒன்று இருக்குது. இதை காப்பி பண்ணி நான் ஹோம்குள்ளே போட போகிறேன். ஹோமில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அது ஹோமில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஃபைலும் இல்லை, நேம்ஸ்ன்ற ஃபைலை இங்கே காப்பி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், cpன்றது கமாண்டு -rvef. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ DE அப்படின்னு போட்டு டேப் கொடுங்க. டேப் கொடுத்த அப்புறமா
நேம்ஸ்ன்றது தான் ஃபோல்டரு. என்னன்னு அடிச்சு டேப் கொடுங்க, ஸ்பேஸ். இப்போ நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன்? நான் இப்போ இருக்கிறது வந்து ஹோம் பாலாக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ நான் அங்கேயே மூவ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் அப்படியே அந்த பார்த்தே கொடுத்துருங்க. ஸ்லாஷ் ஹோமு பாலாக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வின்ற ஃபங்க்ஷனுக்கு என்னன்னு கேட்டிங்களா, அந்த வின்ற ஃபங்க்ஷன் இதுதான். டெஸ்க்டாப்பில் இருக்க நேம்ஸ் எடுத்து நான் ஹோம் பாலா நேம்ஸ்குள்ளே வச்சுட்டேன். டெஸ்க்டாப்பில் இருக்க நேம்ஸ்குள்ளே இருக்க பாலா.txt எடுத்து பாலா அந்த நேம்ஸ்ன்னு போட்ட அந்த புதுசாக போட்ட டேரக்டரிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பாலா.txt வச்சுருக்கேன்னு காமிக்குது. ஸோ இப்போ இந்த பாலான்ற ஃபோல்டருக்குள்ளே போனேன்னாக்கா டெஸ்க்டாப்பில் இருக்க நேம்ஸ் ஃபோல்டர் இங்கே வந்துருச்சா. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோன்னாக்கா பாலா.txtன்னு ஒன்று இருக்குது இங்கே. ஓகேவா? ஸோ இதுதான் காப்பி கமாண்டு. ரொம்ப சிம்பிள் இது. யூஸ் காப்பி கமாண்ட் டு ரீநேம். காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரீநேமும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்னாக்கா அது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ இங்கே ls-l போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன நேம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. இந்த நேம்ஸை வந்து நான் காப்பி பண்ணி சிபி இப்போ ஸ்லாஷ் ஹோமில் பாலாக்குள்ளே நேம்ஸ்னு ஒன்று இருக்கா, அது வந்து ஸ்லாஷ் ஹோமில் பாலாக்குள்ளே நேம்ஸ் 1 அப்படின்னு பண்ணோம். இங்கே என்ன நான் விட்டுட்டேன்? அந்த ஆப்ஷன்ஸை விட்டுட்டேன். காப்பி ஆப்ஷன்ஸ் போட்டு தானே சோர்ஸ் டெஸ்டினேஷன். அதை போடல என்ன பாருங்களேன், ஒமிட்டட் அப்படின்னு வரும். எனக்கு ஒமிட்டட் அந்த டேரக்டரி வந்து ஒமிட் பண்ணிடுது, நான் அதை காப்பி பண்ண மாட்டேன்னு. ஸோ அதை காப்பி பண்ணணுன்னா நீங்கள் ஹோம் போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே -r அப்படின்னு போட்டிங்கன்னா ரிகர்சிவாக ஒன்று ஒன்றா உள்ளே பார்த்து காப்பி பண்ணி எனக்கு names.1ல் எனக்கு வைக்கும். ஓகேவா? ஸோ என்ட்ரு தட்டு. இந்த விஎஃப்பும் போடலைன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த வாட்டி ஒன்றும் கேட்கல. அது ls போட்டாக்கா ls-l போட்டாக்கா இப்போ நேம்ஸுன்றத names1ன்னு வந்துருச்சு. எனக்கு ரீநேம் ஆயிருக்கு. ரீநேம் இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு ஃபைலாக காப்பி பண்ணி போட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ மூவிங் அ ஃபைல் ஆர் டைரக்டரி. இது வந்து என்னென்னா சிமிலர் டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் மூவிங் அ ஃபைல் ஆர் டைரக்டரி. அந்த மூவ்ன்றதையும் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நேம்ஸுன்றத நேம்ஸ்1ன்னு நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து மூவிங்க்கு பதிலாக டெலீட் கற்றுப்போம். ரிமூவ். ஓகேவா? ரிமூவ் ஆர்எம் கற்றுப்போம். ஆர்எம் வந்து என்ன பண்ண போகிறோம், நான் ஆர்எம் / ஹோமில் பாலாக்குள்ளே நேம்ஸ்1ன்னு ஒன்று இருக்கா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ரிமூவுக்கு வந்து இது டைரக்டரியாக இருக்கிறப்போ -r கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். இப்போ ls-l கொடுத்தீங்கன்னா அந்த நேம்ஸ்1ன்றது போயிடுச்சு. நம்மளுக்கு நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ ரிமூவ் கமாண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து மூவ் கமாண்டு பார்ப்போம். மூவ்ன்றது ஒன்றுமே இல்லை, mv போடணும். அதே மாதிரி தான், காப்பி மாதிரியே mv போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு எந்த ஃபைலை மூவ் பண்ண போகிறோம், எந்த ஃபைல் பேருக்கு மூவ் பண்ண போகிறோம். சாரி, இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, வெறும் மூவ்ன்றது வந்து ரீநேம் கமாண்ட் தானே, அதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. மூவ் சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஹோமில் பாலாக்குள்ளே நேம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஹோம்குள்ளே பாலாக்குள்ளே நேம்ஸ்1 அப்படின்னு மாற்றி என்ட்ரு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே ls-l கொடுத்தாக்கா போன வாட்டி வந்து நேம்ஸ்ன்னு இருந்ததா இது வரைக்கும் இந்த ஃபைலு. இப்போ நான் இந்த மூவ் கமாண்ட் யூஸ் பண்ண பிறகு நேம்ஸ்1ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வந்து வெறும் ரீநேம் பண்ணுற மாதிரி தான். டு ஷட் டவுன் த மிஷின் வந்து init 0 அப்படின்னு அடிக்கணும். இப்போ நான் ஷட் டவுன் பண்ணேன்னா ஷட் டவுன் ஆகிடும். init 0ன்னு போட்டு என்ட்ரு தட்டினோன்னா சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். இது வந்து கமாண்ட் லைனில் இருந்து பண்ணுறதுக்கு. கிராஃபிக்கலாக பண்ணோன்னா இங்கே சிஸ்டம் போயிட்டு ஷட் டவுன் இருக்குது, அதையும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைல்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்றதை ரீட் பண்ண போகிறோம். நம்ம அதை ரீட் பண்ணுறது எப்படின்னாக்கா கேட்டுன்ற ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் ரீட் பண்ணலாம் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறத. இது எப்படி யூஸ் பண்ணோம்னா கேட்டு எந்த பாத்தில் அந்த ஃபைல் இருக்குது, அப்புறம் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும் நம்ம. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல், இந்த passwd ஃபைல் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், யூசர் நேம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த மிஷின்குள்ளே லாகின் பண்ணுறவங்களோட யூசர் நேம் எல்லாம். ஸோ நம்ம அந்த ஃபைலை வந்து படித்து பார்க்கலாம், டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்னென்னா கேட்டுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி /etc டைரக்டரிக்குள்ளே
wd அப்படின்னு போட்டு என்டர் தட்டினேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போய்டும். ஏன்னா ஃபைல் கொஞ்சம் பெருசு பார்த்தீங்களா, விருன்னு போயிடுச்சு.